ஆல் வெல்கம் டு எஸ்ஜே வாய்ஸ் ஓவர். இப்போ எடுத்ததுமே என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து மயக்கம் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ ரொம்ப முடியாமல். அப்போ வந்து நம்மளுடைய ஸ்டோரி டெல்லர் தான் வந்து ஸ்வாட் டான்ஸ் பண்ண போகிறான்னு நின்றுப்பார். அங்கே யாரோ சோல்ஜர்ஸ்லாம் வராங்க நம்மளை தாக்குறதுக்கு நினச்சிட்டு. அந்த ஞாபகம்லாம் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வருது. இப்போ தான் வந்து நம்ம லேடி ஓக்டாங் கண் முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்குறப்போ நம்ம இப்போ எங்கே இருக்கோனே புரியாமல் இருப்பாங்களா. அப்போ பார்த்தா அந்த துல்சுக்கா இருக்கான்ல, அதான் பேக்கி கேஸில் வந்து அந்த ஃபேஸில் மார்க் இருக்குமே, அவன் வந்து ஆப்போசிட்டில் இருப்பான். நீங்கள் நல்லா இருக்கீங்களா லேடி அப்படின்னு கேட்குறப்போ இவங்க பயந்துடுவாங்க. அப்புறம் நான் தான் துல்சுக்கா அப்படின்னு சொல்கிறப்போ, துல்சுக்கா நீ என்ன இங்கே பண்ணுற, நான் என்ன இங்கே பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறப்போ, நல்ல வேளை உங்களுக்கு ஒன்றுமே ஆகலை, நீங்கள் என்னை தப்பிக்க விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா நான் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணேன். இங்கே இருக்க மலைவாழ் மக்கள் தான் என்னை காப்பாற்றிருக்காங்க. அவங்க கூட தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ தான் நான் உங்களை பார்த்தேன். நல்ல வேளை உங்களை என்னால் காப்பாற்ற முடிஞ்சுன்னு சொல்லிட்டு துல்சுக்கா சொல்கிறான். அப்புறமேட்டுக்கா சரி அப்போ ஸ்டோரி டெல்லர் கிளம்பிட்டாரான்னு கேட்குறப்ப, அவர் எங்கே கிளம்பினார் இங்கே பாருங்கன்னு கூட்டு போய் காட்டினா, வெளியே இருக்க அந்த மலைவாழ் மக்களுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்குலாம் அழகாக ஸ்டோரி டெல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்க்குறப்போ நம்ம லேடி ஓக்டாங்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்கிறப்போ, துல்சுக்கா வந்து எங்கே போகிறீங்க, நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்கிறப்போ, இவங்க இல்லை வேணான்னு சொல்கிறப்போ, அந்த மலைவாழ் மக்களும் நீங்கள் தானே துல்சுக்காவை காப்பாற்றுனீங்க, ஸோ நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் 2 பேர் தனியாக போனால் கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மலைக்கு மேலே தான் வந்து அந்த ப்ரைவேட் சோல்ஜர்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம், அங்கே தான் அவங்க இருப்பாங்களா இருக்கும், போய் கண்டுபிடிக்கலாம், அந்த கோல்டு மைன் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்களா இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஸ்டோரி டெல்லரும் சரி ஓகே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ, இங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க சரி ஓகே அவங்களை கண்டுபிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிச்ச ஸ்டோரி பேலன்ஸ் இருக்க ஸ்டோரி எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் கேட்குறாங்க. அப்புறம் அங்கே இருக்க ஒரு வயசான மேன் கூட கிண்டல் பண்ணுறாரு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்வாட் டான்ஸ் கூட ஆடி காட்டணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் கிண்டல் பண்ணிட்டு ஓகே ஓகே நிறைய வேலை இருக்கும், நீ ஸ்வாட் டான்ஸ் ஆடு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் இவங்களாம் மலை மேலே ஏறி போனதுக்கப்புறம் பார்த்தா நிஜமாலுமே அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஒன்று என்னடா இது யாருமே இல்லை, எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது சொல்லிட்டு தேடி போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கூடாரத்துக்குள்ளே வந்து குழந்தைங்களாம் அடைச்சி வச்சிருக்காங்க. லைட்டாக அந்த சத்தம் கேட்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் போட்டிருப்பாங்களா. அப்புறம் சாப்பாடு தண்ணிலாம் கொடுத்து காப்பாற்றி சரி ஓகே ஆனால் இவங்க போதும் ப்ரூஃப்க்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க நேரம் பார்த்தா அந்த கெட்டவங்களாம் வந்துடுவாங்க. தெரியும் உங்களை நான் அப்பயே பார்த்தேன், இது வந்து உங்களை பிடிக்கிறதுக்காக நாங்கள் செட் பண்ண ட்ராப்னு சொல்லிட்டு அந்த கெட்டவங்களாம் சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே இருக்கவங்களும் கொஞ்சம் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து இவங்கெல்லாம் ஜஸ்ட் மலைவாழ் மக்கள் தானே, இவங்களுக்கு ரொம்ப ஃபைட் பண்ண தெரியல. பட் அவங்களாம் சோல்ஜர்ஸாக இருக்காங்கல்ல, ஸோ இவங்க தோக்குற மாதிரி ஆயிடுறாங்க. லேடி ஓக்டாக கொல்ல போகிற நேரம் வந்து பார்த்தா ஏதோ ஏரோ வந்து அவங்க கையிலேயே பாயுது. யாருன்னு பார்த்தா வந்து நம்ம மெஜிஸ்ட்ரேட் இருந்தார்ல, இறந்து போனார் இவங்க ஃபாதர் இன்லா, அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார்ல, அவர் கூட ஜெயிலில் இருந்தார். அவர் வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக மெனக்கெட்டு இங்கே வந்து காப்பாற்றி எல்லா ப்ரூஃபும் ரெடி பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு வழியாக நம்ம ஃபாதர் இன் லாவை வந்து நம்ம நிரூபிச்சிடலாம் நல்லவங்க அப்படி சொல்லிட்டு லேடி ஓக்டாங்க சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு மலை மேலே கொஞ்சம் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம சீஃப் லீயோட ஒய்ஃப் இருக்காங்களா, அந்த மதர் சான்ச்சுரி டேட், அவங்க கூட காணாமல் போனாங்க. அவங்க பார்த்தா மலை மேலே வந்து குதிக்க போகிறாங்க. அப்புறம் நம்ம லேடி ஓக்டாங்க தான் பிடிச்சி தடுத்து, அவங்களுக்கு தெரியாதுல்ல இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு உடனே இவங்க பிடிச்சி கத்துறாங்க, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து எப்படி பண்ணலாம், இந்த குழந்தைங்க பாவம் இல்லையா, மைண்ட் பண்ணுறதுக்காக என் ஃபாதர் இன் லா மேலே இவ்வளோ பழி போட்டு என் குடும்பத்தையே அழிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக கத்துறப்போ வந்து இல்லை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ இவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து மக்சிமாவை வந்து பிராயச்சித்தத்துக்காக என்கிட்ட திருப்பி கொடுத்தீங்களா அப்படின்லாம் கேட்குறப்போ, இல்லை சத்தியமாக எனக்கு தெரியாது, நான் மக்சிமாவை உன்ட்ட திருப்பி கொடுத்தப்போ எனக்கு தெரியாது இந்த விஷயம்லாம், என்னை சாக விடு அப்படின்னு சொல்கிறப்போ சரி ஓகே நீங்கள் சாகாதீங்க, இந்த குழந்தைங்களாம் உங்கள் ஹஸ்பண்டால் பாதிக்கப்பட்டவங்க தான், நீங்கள் உயிரோடு இருந்தால் இந்த குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி ஓக்டாங் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த விஷயம்லாம் இப்போ சீஃப் லீக்கும் தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கோல்டு மைனை அப்படிலாம் தெரிஞ்சோடனே அதுக்கப்புறம் இவங்க அந்த சம்மந்திங்க அந்த கன்னிங்கான லேடி இருக்காங்களா, அவங்க ஹஸ்பண்ட்லாம் சேர்ந்து சரி ஓகே நம்ம பக்ஜுங்கி கிட்ட போய் வேகமாக சொல்லலாம், அப்போ தான் கொன்றுவாங்க, எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. அங்கே பார்த்தா கதவு திறந்துட்டு அந்த சீஃப் லீயோட பையனே வரான். அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு இவ்வளவும் பிளான் போட்டாங்க. அவங்க வந்து அந்த பையன் வந்துட்டு கேட்குறான், எப்படிப்பா உங்களால் இதெல்லாம் பண்ண முடியுதுன்னு கேட்குறப்போ, இல்லைப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது தள்ளிப்போன்னு சொல்கிறப்போ நம்ம சீஃப் லீயோட ஒய்ஃபும் வராங்க. அது அவங்க பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க, என்ன நீ இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்புறம் இங்கே நம்ம லேடி ஓக்டாங் வந்து அந்த டிரான்ஸ்வுமன் இருக்காங்களா, அவங்க வந்து கண்முழிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்து சாதம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம லேடி ஓக்டாங் வெளியே வந்தப்போ நம்ம ஸ்டோரி டெல்லர் ஸ்டோரி ரைட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன எழுதுறேன்னு கேட்குறப்போ, இப்போ நமக்கு நடந்த அந்த ஸ்டோரி தான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. அதுக்கப்புறம் சரி ஓகே என்ன சொன்னாங்க அந்த டிரான்ஸ்வுமன் இருக்காங்களா, அவங்க என்ன சொன்னாங்க, சாட்சி சொல்ல வராங்களான்னு கேட்குறப்போ, இல்லை அவங்க உடம்பு சரியானதுமே இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன சொல்கிறேன்னு கேட்குறப்போ, சரி விட என்ன பண்ணுறது அவங்க சுச்சுவேஷன் கேட்குற ஸ்டோரி டெல்லர் இனிமேல் ஹீரோ தான் கூப்பிட போகிறோம், ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஹீரோ கேட்குறாரு, அப்போ சீஃப்லி வந்து இந்த மைண்ட் பண்ணது மட்டும் தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், எப்படி உன் ஃபாதர் இன் லா நல்லவர்னு ப்ரூவ் பண்ணுறது அப்படின்லாம் கேட்குறப்போ, அவர்கிட்ட கொடுக்குற டார்ச்சரில் அவர் ப்ரூவ் பண்ணிடுவார், எனக்கு நிறைய லா தெரியும், அதை வச்சு நான் அவர்கிட்ட கொடுக்குற டார்ச்சரை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு, எவ்வளோ விஷயம் நடந்துருச்சு பார்த்தியா, நீ இந்த அளவுக்கு கைண்டாக இருந்தனால தான் உனக்கு இவ்வளோ நல்லது நடந்திருக்கு, நீ உன்னோட கைண்ட்னஸ்லாம் ரீபே பண்ணியிருக்கு பாரு, துல்சுக்கா வந்து உனக்கு காப்பாற்றினா, அதுக்கப்புறம் அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட அசிஸ்டன்ட் வந்து ஜெயிலில் வந்து தப்பிச்சு வந்து உனக்காக காப்பாற்றினாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் உனக்காக காப்பாற்றினாங்க, எல்லாமே வந்து நீ செஞ்ச நல்லது தான், ஏன்னா வந்து இந்த உலகத்திலே வந்து என்னுடைய குதோக்கிக்கு தான் வார்மஸ்ட் ஹார்ட் இருக்குது, மற்ற பீப்புளோட ஹார்ட்டை வந்து மாற்றுற அளவுக்கு ஒரு வார்மஸ்டான ஹார்ட் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சது, இப்போ என்ன சொல்ல வர, அந்த சீஃப்லி என்னை மன்னிச்சு விட சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை மன்னிச்சு விட சொல்கிறேன்றதை தாண்டி நீ கற்றுக்கிட்ட இந்த லா வந்து ஒருத்தங்க தண்டிக்க வேணாம், நீ வந்து உன் ஃபாதர் இன் லாவோட
கௌரவத்தை காப்பாற்றணும்னு நினச்சி அதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு, யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காது அப்படி சொல்கிறப்போ அவங்களும் யோசிக்கிறாங்க. இங்கே சீஃப்லி வந்து நம்மளுடைய பக்ஜுங்கி இருக்கார்ல, அவர் ஊர் வேற ஊர் தான். ஸோ அங்கே வரைக்கும் போய் பார்க்க போறாரு அவங்க பையனை கூப்பிட்டு. அவர்கிட்ட போனால் நீ யாருனே தெரியும், எதை பற்றி நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி அவர் தெரியாதமே ஆக்ட் கொடுக்குறாரு. அவ்வளோதான், இவருக்கு ஷாக்கே ஆகிடுது. அவங்க பையனும் ஷாக் ஆகிடுறான். பார்த்துப்பா, உன் அப்பாவை பார்த்து கூப்பிட்டு போ, இல்லைனா நான் முதல்ல உங்கள் அப்பாவை தான் கொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அமுச்சு விட்டுறாரு. இவரும் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் இவர் பண்ண தப்புக்கெலாம் வந்து இவரோட சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறது, அந்த குழந்தைங்களுக்கு மணி ப்ரொவைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கோல்டு மைன்லேருந்து எடுத்த கோல்டெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுறாரு. இருந்தாலும் வந்து அவங்க கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும். ஸோ அதனால கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம லேடி ஓக்டாங் வராங்களா, இவர் பயங்கர கோவமா இருக்கனால அவங்க கிட்ட ட்ரிகராகி கத்துறாரு. இப்போ என்ன பண்ண போற நீ, இதுக்கு மேலே என்ன பண்ணணும், அந்த குழந்தைங்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டல, வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றப்போ, குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டியா, அவங்க அப்பா அம்மாட்ட இருந்து பிரிச்சு அவங்க இவ்வளோ வேலை வாங்கி அவங்க எவ்வளோ ட்ராமா கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க, உனக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்றப்போ, அவர் வந்து இப்போ என்ன பண்ணணுன்ற இதுக்கு மேலே அப்படின்னு கேட்குறப்போ, இது மட்டும் தான் நீ பண்ணியா, உனக்கு கொஞ்சம் கூட கவலையாவே இல்லையா, உனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணவே இல்லையா, என் ஃபாதர் இன் லா வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தி கொண்டு போட்டுட்டியா அப்படின்னு கேட்குறப்போ வந்து நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதை உன்னால் ப்ரூவே பண்ண முடியாது, ஓகேவா, அந்த கோல்டு மைண்ட் பண்ணது வேணா நீ வேணா ப்ரூவ் பண்ணிக்கோ, உன்னால் இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியாது, உன்னால் ஆனது பார்த்துக்கோன்ற மாதிரி அவர் ரொம்ப திமிரா பேசுவார். அப்போ வந்து நம்ம லேடி ஓக்டாங் வந்து சீஃப் லியோட ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்க, நான் ஆல்மோஸ்ட் அவரை மன்னிக்கலாம்னு நினச்சி தான் வந்தேன், ஆனால் வந்து இப்போ எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, அதுக்கப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ இதே மாதிரி மன்னிப்பு கேட்காம இரு, நான் உனக்கு பண்ண போகிறது நினச்சி எனக்கு கில்ட்டாக இருக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம லேடி ஓக்டாங் சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம சீஃப் லியோட ஒய்ஃப் வந்து அவங்க நம்ம லேடி ஓக்டாங் காலே விழுற மாதிரி உட்காந்துடுறாங்க. இருந்தாலும் வந்து நம்ம ஓக்டாங்க்கு சுத்தமாக மனசே கேட்கல, அவங்க பாடு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே கோர்ட்டுக்கு போனால் நம்ம லேடி ஓக்டாங்கோட ஃபேமிலியும் அதுக்கப்புறமேட்டுக்கா சீஃப் லியோட ஃபேமிலி வந்து கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. அங்கே மேஜிஸ்ட்ரேட் வந்து சரி ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ நம்ம எக்ஸ் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார்ல, அவருடைய பையன் குட்டி பையன் இருக்கான், அவன் வந்து சொல்கிறேன் என் அப்பா வந்து நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண வந்திருக்கேன், அவர் வந்து ஒரு இன்னசென்ட், அவர் வந்து ட்ரைட்டருக்காக வந்து நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறப்ப எப்படி இதை சொல்கிறேன்னு சொல்லி ஜட்ஜ் கேட்குறாங்க. ஸோ வந்து என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தா யாருன்னு எல்லாரும் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் இருக்காங்களா, அவங்க தான் வந்துட்டாங்க. அவங்கள பார்த்த உடனே வந்து அந்த சீஃப்லி ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அப்படி ஷாக் ஆகி விழுற மாதிரி ஆகிடுறாரு, ஐயோ உயிரோடு இருக்காளான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒன்றும் ட்ரைட்டர் கிடையாது, நான் பார்க்குறதுக்கு வேணால் ஒரு பொண்ணு மாதிரி இருக்கலாம், பட் நான் ஒரு பையன், என்ன மாதிரி ஆட்களை காப்பாற்றுறதுக்காக தான் நான் மிலிட்ரி ட்ரைனிங் கொடுத்தேன், அதுவும் அது மிலிட்ரி ட்ரைனிங் கிடையாது. எதுக்காக ட்ரைனிங் கொடுத்தேன்னா எங்களை வந்து எல்லாரும் வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, கொல்ல கூட செய்கிறாங்க. ஸோ எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக தற்காப்புக்காக தான் வந்து நான் இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன், வேறு எதுக்காகவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாரு, சரி ஓகே, அப்போ எதுக்கு இவ்வளோ நாள் வந்து இந்த கேஸில் டிக்ளரேஷன் வரும்போது நீ வரலன்னு சொல்கிறப்போ என்னை வந்து இது ட்ரைட்டராகவே வந்து தெரியணுன்றதுக்காக என்னை கொண்டுட்டாங்க, நான் எப்படியோ செத்து பொழிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, யார் கொண்டாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்கிறப்போ சீஃப்லிலாம் பயந்து போயிடுறாரு, அவ்வளோதான் நம்ம கதையை முடிஞ்சிருச்சுன்ட்டு. ஆனால் அவங்க வந்து இல்லை எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இப்போ எப்படி நீ வந்தேன்னு கேட்குறப்போ வந்து இல்லை, என்னை வந்து மனுஷனாக பார்த்தாங்க ஒருத்தங்க மட்டும்தான், எல்லாரும் வந்து எங்களை தகுதியாகவே பார்த்தது கிடையாது, ஆனால் ஒருத்தங்க மட்டும் எங்களை ஹியூமனாக நடத்துனாங்க, அவங்களுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம லேடி ஓக்டாங்கா பற்றி நினைக்கிறாங்க. அவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட்டும் வந்து நம்மளுடைய எக்ஸ் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார்ல லேடி ஓக்டாங்கோட ஃபாதர்லாம், அவர் வந்து ஒரு நிரபராதின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போவே அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கேஸ் என்னன்னு கேட்குறப்போ சீஃப்லி வந்து அவரே வந்து சரண்டர் ஆகிற மாதிரி பண்ணிட்டார். ஏன்னா வந்து இந்த விஷயம் தான் வெளியே வந்துருச்சுன்னு தெரியுமே, ஸோ நம்மளே சரண்டர் ஆகிறான்னு சொல்லிட்டு அவரே வந்து ரிட்டர்ன் கொடுத்து சரண்டர் ஆகிறாரு. உடனே வந்து மேஜிஸ்ட்ரேட்டு கேட்குறாரு, என்ன நீ சரண்டர் ஆகிற அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாம் நான் தான் அந்த மவுண்டனில் வந்து மைனிங் இருக்குன்னு கோல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ அதனால் மைனிங் பண்ணிட்டேன் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அவர் ரொம்ப கடுப்பாகிறார். அப்போதுலேருந்து எனக்கு தெரியும் அன்பாங் மவுண்டனில் வந்து ஏதோ இருக்குன்ட்டு, ஆனால் வந்து இது வந்து நீ மட்டும் காரணம் கிடையாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், உனக்கு பின்னாடி இன்னொரு ஆள் இருக்காங்க, நான் அவங்களை நீ காட்டி கொடுக்காம நீயே எல்லா பழியும் ஏற்றுக்கிறதா இருந்தால் உனக்கு கொல்றதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறாரு. இவரும் ஒன்றும் இல்லை, லா படி எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, லா படி கொடுக்கணுமா, அப்போ ஓகே அவர் இது வரைக்கும் பண்ண எல்லா தப்பையும் எடுங்க, லா படி தண்டனை கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இவர் இல்லை ப்ளீஸ் கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சீஃப்லியோட ஃபேமிலிலாம் கெஞ்சுறாங்க. அப்போ வந்து நம்ம லேடி ஓக்டாங் வந்து நான் வந்து இவருக்காக டிஃபெண்ட் பண்ண விருப்பப்படுறேன் லாயரா அப்படின்றாங்க. உடனே மேஜிஸ்ட்ரேட்டே ஷாக் ஆகிறாரு, புரியல நீ தானே இவன் வந்து உன் ஃபாதர் இன் லாவை வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணான்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்க வந்து, அப்புறம் இவனுக்காக டிஃபெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ இல்லை நான் தான் சொன்னேன், ஆனால் இவருக்காக நான் டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ்னு கேட்குறப்போ மேஜிஸ்ட்ரேட்டும் ஒத்துக்கிறாரு. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, இவர் பண்ண தப்புக்கெலாம் வந்து இவரை வந்து கொண்டு இவர் தலையை வெட்டி ஊர் முன்னாடி காட்டணும், இதுதான் இவர் கொடுக்க வேண்டிய தண்டனை. ஆனால் வந்து லா படி பார்த்தீங்கன்னா வந்து 2 தப்பு ஒரே நேரத்தில் ப்ரூவ் பண்ணப்பட்டா ஏதாவது ஒரு தப்புக்கு தான் தண்டனை கொடுக்கணும். அதே மாதிரி வந்து ஒருத்தர் தன்னை போலவே முன்ன வந்து தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள தண்டனையிலேருந்து விடுவிச்சிடணும், லா படி இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இவர் வந்து லா படி என்ன வேணாலும் இருக்கணும், ஆனால் மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறது ஃபைனல் டிசிஷன் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி லேடி ஓக்டாங் சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து ஒருத்தங்க இந்த மாதிரி தன்னை போல் வந்து ஒத்துக்கிறாங்கன்னா மிச்ச பீப்புளுக்கும் வந்து இந்த ஊரில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வரும், சரி ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணால் கூட வந்து சொல்லிட்டோன்னா நல்லது அப்படி சொல்லிட்டு யாரும் தப்பு பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ இவரை தண்டனை கொடுத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வெளியே வரவே பயப்படுவாங்க, தப்பு பண்ணவங்களாம் திருந்தவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் தப்பு பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறப்போ அவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு, சரி ஓகே நான் டிசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் வந்து அந்த சீஃப் லீக்கு தண்டனை எல்லாமே தப்பிச்சிடுறாங்க.
அப்புறம் நம்ம லேடி ஓக்டேயாங், அதுக்கப்புறம் எடுக்க மக்சிமா, அப்புறம் அந்த குட்டி பையன்லாம் அவங்க வீட்டிலேருந்து பேசுகிறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே திருப்பி கிடைக்கல. ஓகே, அவங்க இப்போ இவங்க பழைய வீடு இருந்ததில்ல, லேடி ஓக்டேயாங்கோட வீடு இருக்குல்ல, அங்கேருந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மக்சிமா கத்துறாங்க, நீங்கள் வேறு ஏன் தான் இப்படி பண்ணீங்களோ தெரில, அவனை நல்லா தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம், இப்போ பாருங்க அவன் எவ்வளோ அழகாக தப்பிச்சு வெளியே இருக்கான்னு சொல்கிறப்போ அவங்க அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த குட்டி பையன் சொல்கிறான், சரி விடுங்க, வீடு கிடைக்கல தானே, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு பெரிய வீடு இதை விட சூப்பராக வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து என்னன்னா சீஃப்லி உள்ளே வர நைட் ஆயிடுச்சு. ஓகே, இவர் உள்ளே வந்துட்டு இப்போ எதுக்கு இங்கே வந்து சொல்லி லேடி ஓக்டேயாங் கேட்குறப்போ அவர் வந்து கேட்குறாரு, நீ எதுக்காக என்னை காப்பாற்றுறதுக்கு நின்னுன்னு சொல்கிறப்போ வந்து என்ன உனக்கு உன்னோட ப்ரைட் இடிக்குதா, நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டேன்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை எனக்கு தெரியணும் நீ எதுக்காக வந்து என்னை மன்னிச்சிட்டியா அப்படி கேட்குறப்போ, நான் எப்படி மன்னிக்க முடியும், நீ பண்ண தப்புக்கெலாம் உன் மேலே எனக்கு மன்னிப்புலாம் வரல, ஆனால் வந்து நான் உன்ட்ட சொன்னேன்ல எனக்காக மக்சிமாவை திருப்பி கொடுத்தா நான் உனக்கு திருப்பி பதிலாக ஒன்று எப்பயாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறப்போ, அதுக்காகவா அப்படி சொல்லி எல்லாம் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. மக்சிமாலாம் போய் எனக்காக இவ்வளோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் நம்ம லேடி ஓக்டேயாங் சொல்கிறாங்க, அப்புறம் என் ஃபாதரே இல்லாத ஏதாவது சொல்லியிருக்காங்க, லா முன்னாடி வந்து எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து உனக்காக வந்து டிஃபெண்ட் பண்ணேன். ஏன்னா வந்து தப்பு பண்ணவங்களுக்காகவும் வாதாட யாராவது வேணும்ல, அதனால தான் லா படி எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கணும், கிரிமினல் அப்படின்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபாதரே நான் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இவர் ஒரு மாதிரி முடியாமல் கீழே உட்காந்துடுறாரு முட்டி போட்டு. சீஃப்லி வந்து அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி சொல்கிறாரு, சரி ஓகே, நான் வந்து உனக்கு உன்னுடைய மெஜிஸ்ட்ரேட்டோட வீடு, அதுக்கப்புறம் அவங்களோட சொத்து எல்லாமே திருப்பி தந்துடுறேன், அதுவும் வந்து எதுக்காக தரேன்னா நீ எனக்காக வாதாடினல, ஸோ லாயருக்கான ஃபீஸாக தரேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாரு. இப்போ நம்ம லேடி ஓக்டேயாங், அதுக்கப்புறம் அந்த யங் மாஸ்டர் வந்து குட்டி பையன், அப்புறம் மக்சிமா எல்லாரும் வந்து அவங்க மெஜிஸ்ட்ரேட் ஹவுஸ் அதை திருப்பி கொடுத்துறாங்களா, அந்த வீட்டுக்கு வந்து மெஜிஸ்ட்ரேட்டோடைய மெமோரியலையும் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க ஊர் மக்கள். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரி டெல்லர் எல்லாருமே வந்து சேர்ந்து சந்தோஷமாக பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டோரி டெல்லர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் சொல்கிறான், இப்போத்துலேருந்து நான் டிசைட் பண்ணுறேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, என்னோட அம்மா, என்னோட ஃப்ரெண்ட், என்னோட சிஸ்டர் எல்லாமே நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் நான் அவங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்பேன், ஸ்டேட் எக்ஸாமில் ஃபஸ்ட் வரேன் ஓகேவா அப்படி சொல்கிறான். இவன் ஆல்ரெடி நான் ஒன்று நினச்சி ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஸ்டோரி டெல்லரை பார்க்கறதுக்கு தனியாக எப்போவுமே ஒரு இடத்துல பார்ப்பாங்களா, அங்கே போயிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம லேடி ஓக்டேயாங் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த டிரான்ஸ்மெண்ட் இருக்காங்களா, அவங்க போயிருக்காங்க என் ஹஸ்பண்ட் இருக்க இடத்துக்கு போயிட்டு அவங்க கிட்டே இப்போ எங்களோட ஃபேமிலி இருக்க கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ அவர் திரும்பி வந்துடுவார்னு சொல்கிறப்போ, சரி ஓகே, அப்போ உன்னோட ஹஸ்பண்ட் திரும்பி வந்துடுவான், ஆனால் ஒரு பக்கம் நினச்சா கடுப்பாக தான் இருக்கான், ஒரு சரியான ஒரு கோலை இல்லை, அதை நினச்சாலே கடுப்பாக இருக்குது அப்படி சொல்கிறாரு. உடனே நீ சும்மா இரு அப்படி சொல்லிட்டு லேடி ஓக்டேயாங் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது லேடி ஓக்டேயாங் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் லைஃப்பில் நான் திரும்பி வரவே மாட்டேன் அப்படின்றாரு. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் அவர் கேட்குறாரு, நான் உன்னை எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்குறப்போ, இது கண்டிப்பாக நான் உன்ட்ட திரும்பி தந்து தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறப்போ, அது வந்து என்னோட குதோக்கி, இது அவ 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 ஓவரில், ஸோ அதனால் எனக்கு அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த க்ரீன் ஜேட் இருக்குல்ல, அவருடைய ஹேட்லேருந்து எடுத்து கொடுத்தாரு, அதை திருப்பி கேட்டிருப்பாரு. ஸோ அதை அவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, இவர் வாங்கி வச்சுப்பாரு. இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா இது இவனே எடுத்துகிட்டு போயிடுவான் போலன்னு. அப்புறம் சரி நான் கிளம்புறப்போ வந்து அப்போ சரி ஓகே, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்டையும் நான் ஒன்று சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருன்னா அவர் தான் சொல்கிறாங்க. ஸ்டோரி டெல்லர் வந்து முன்னாடி வந்து ஒரு ஆஃபீஸரோட பையன் தானே, ஸோ அவரும் ஒரு ஆஃபீஸர் தானே, அதை பற்றி சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா குதோக்கியோட முதல் காதல் வந்து அவர் தான், அவரை வாழ்க்கை முழுக்க அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவான்னு சொல்லு. முதல்ல வந்து ஸ்டேட்டஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால வேணான்னு நினச்சா, ஆனால் இப்போ சூழ்நிலைகளால் வேணான்னு ஆயிடுச்சு, ஆனால் கடைசி வரைக்கும் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறப்போ, இவர் திரும்பி நிற்பாரா, பயங்கரமாக அழுகுறவரும் இருக்குது, ரொம்ப அழுவார். அப்புறம் சரி ஓகே, இது ஒரு நல்ல எண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழுதுகிட்டே போயிடுவார், இவங்களும் அழுவாங்க.